பாம்புகளை கொன்னாதான் என்ன? பாம்புகளை கொன்னா உணவு சங்கிலியில பெரும் குழப்பமே ஏற்படும். இந்த உலகத்துல அதாவது இறைவனோட படைப்புல எதுவுமே தேவையில்லாதது அருவரப்பானதுன்னு எதுவுமே கிடையாது, ஆபத்தானதும் எதுவும் கிடையாது. அதே மாதிரிதான் பாம்புகளோட வழியில நம்ம குறுக்கிடாத வரைக்கும் அதனால எந்த ஒரு ஆபத்துமே வராது. நம்ம எல்லாரும் தவளைகளை பார்த்தாலே அருவருப்பாக்குறோம். இந்த உலகத்துல தவளைகளே இல்லைன்னா கொசுக்கள் ஏராளமா பெருகும். காரணம் தவளைகளோட முக்கிய உணவே கொசுக்களோட லார்வாக்கள் தான். அதே மாதிரிதான் பாம்புகள் இல்லைன்னா எலிகள் அதிகமா பெருகும், வியாதியும் பெருகும். இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா மாமிச உணவு அப்படிங்கறது பாவம்னு சொல்றாங்க. இப்படி ஆன்மீகவாதிகளும் வள்ளலாரும் சொன்ன மாதிரி 100% மக்களும் மரக்கறி உணவு எடுத்துக்கொள்ள முயன்றா என்ன ஆகும்? முதல்ல இத்தனை கோடி மக்களுக்கும் தாவர உணவுக்கு வழியே கிடையாது. இருக்கிற இந்த நிலப்பரப்புல எல்லாருமே தாவர உண்ணிகளா மாறினா பெரும்பாலான மக்கள் விரதம் மட்டும் தான் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா எல்லாருமே மரக்கறி தாவர உணவுக்கு மாறியாச்சு. இப்படி மட்டும் நடந்ததுன்னா கடல்ல மீன்கள் அளவில்லாம பெருக்கும். அதனாலதான் உலகத்துல எல்லாமே ஒரு காரணத்தோட தான் நடக்குது. இயற்கையோட பாதையில நம்ம குறுக்கிடுறதே தப்பு. பாம்புகள் இல்லைன்னா பெரும் உணவு பஞ்சமை நிகழும். இதனாலதான் பாம்பு அப்புறப்படுத்த வேண்டுமே தவிர கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நாட்டுல குருவிகளால தொல்லை அப்படின்னு அந்த குருவிகளை கொல்றதுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஒரு குருவிக்கு இத்தனை ரூபாய்னு சன்மானம் வேற அறிவிச்சாங்க. ஆனா சீக்கிரமே குருவிகள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டது. சில மாதங்கள்லயே இந்த உலக மொத்தமும் பூச்சிகளும் வெட்டுக்கிளிகளும் பெருகி பயிர்களை அழிக்க ஆரம்பிச்சது. இது எல்லாமே அந்த குருவிகளை கொன்றதோட விளைவு. காரணமே இல்லாம காரியமே கிடையாது. இதுதான் இயற்கையோட நீதி.